நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பசங்க ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்படவே கூடாதா? 2020 சொந்த வீட்டில் இருந்தேன்னா 2023 வாடகை வீட்டுக்கு வந்துட்டேன். நீங்கள்லாம் நினைக்கலாம், சொந்த வீட்டுக்கு போன உடனே ஆடம்பரமாக இருந்திருப்பேன், பெருசாக சீன் போட்டிருந்திருப்பேன் அப்படின்னு. ஆனால் நான் ரொம்ப சிக்கனமானவங்க. எனக்கு ஒரு சின்ன கெட்ட பழக்கம் கூட கிடையாது. 50 லட்சத்துக்கு வீடு கட்ட ஆசைப்பட்டேன்னா 30 லட்சத்துக்கு லோன் மட்டுமே வாங்கினேன். இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா நேஷ்னலைஸ்டு பேங்க்லேயும் ஏறி இறங்கினேன். இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலை அப்படிங்கிற ஒரே காரணத்தினால எனக்கு அங்கே லோன் கிடைக்கல. வீடு கட்டியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் ப்ரைவேட் பேங்க்கில் லோன் வாங்கிட்டேன். அப்புறம்தான் தெரிஞ்சுது, இவனுங்க போடுற வட்டிக்கு நம்மளால் ஒரு 10 இஎம்ஐ கூட கட்ட முடியல. அடுத்த 2 வருஷத்தில் ஆசாசியாக கட்டின வீட்டை பேங்க்குக்கு தூக்கி கொடுத்துட்டு இப்போது வாடகை வீட்டில் இருக்கேன். ஸோ இந்த கதையிலிருந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தேங்க்யூ.